ஹாய். எனக்கு ரொம்ப வித்தியாசமா பார்க்குற புஸ்தகம் யோனா. இத புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது. என்னன்னா, கடவுள் எப்படிப்பட்டவர்ன்னு இந்த புஸ்தகம் வித்தியாசமா காமிக்குது. நம்மள ஆச்சரியப்படுற மாரி ஒவ்வொரு சம்பவமும் அங்க எழுதப்பட்டிருக்குது. ரொம்ப சின்ன புஸ்தகம் தான். பழைய ஏற்பாடுல நம்ம ஒவ்வொரு புஸ்தகத்திலிருந்தும் கடவுளுடைய கிருபையை பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு யோனா புஸ்தகம் வந்திருக்கோம். யோனா புஸ்தகம் வந்து தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஒரு புஸ்தகம். இது வந்து யோனாவை பத்தின ஒரு கதை, ஒரு சம்பவம். என்னன்னா, யோனாங்கிறது யாருன்னா, கடவுளுடைய ஊழியக்காரன். அவர் சொன்னதை செய்கிறவன், அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறவன், ஒரு தீர்க்கதரிசி. இவன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவனை நினிவேக்கு அமுச்சு விட்றாரு. நினிவே அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு புறஜாதி பட்டணம், ரொம்ப கொடூரமானவங்க வாழ்ந்த ஊர். அது யாருக்குமே யூதர்களுக்கும் அவங்களுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா யூதர்களை வந்து ரொம்ப கொடுமையாக சில பேர் சொல்கிறாங்க, இந்த யூதர்களை வந்து உயிரோட அவங்களுடைய தோலெல்லாம் பிச்சு கொடுமை பண்ணி கொலை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப மோசமானவங்க தான் இந்த நினிவேல வாழ்ந்த பட்டண மக்கள். இந்த பட்டணத்துக்கு, இந்த ஊருக்கு யோனாவை ஆண்டவர் தீர்க்கதரிசியை அமுச்சு விட்டாரு போய் பிரசங்கம் பண்ணதுக்கு. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கடவுள் எப்படி இவனை இந்த ஊருக்கு அமுச்சு விட்றாரு அப்படின்னு சொல்லி. என்ன சொல்லி அமுச்சு விட்றாருன்னா, அந்த ஊரை நான் அழிக்க போகிறேன், அவங்க மனம் திரும்புறதுக்கு போய் பிரசங்கம் பண்ணு அப்படி அமுச்சு விட்றாரு. கிருபை, கடவுளுடைய கிருபை. ஒரு மனுஷன் சாகுறான், அழிய போகிறான் அப்படின்னா அவனை அப்படியே அழிக்கிறது இல்லை, அவனுக்கு கிருபையை காமிக்காரு. அவன் மனம் திரும்பணும்னு விரும்புகிறாரு. சரி, அது ஓகே. புறஜாதி மக்கள்கிட்ட கடவுள் கிருபை காமிக்காரு, ஓகே. இந்த ஊழியக்காரன் யோனா இருக்கான் இல்லையா, இவன் என்ன பண்ணுறான், கடவுள் சொன்னதை கீழ்ப்படியாமல் வேற ஊருக்கு போகிறான். பொதுவாக கடவுள் சொல்கிறத செய்கிறது தான் இந்த ஊழியக்காரனுடைய வேலை. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, அதை செய்யாமல் நேர் எதிராக நினிவேங்கிற ஊருக்கு போகிறதுக்கு பதிலாக அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற தர்ஷீஷுக்கு போகிறான். தர்ஷீஷுக்கு ஆண்டவர் போக சொல்லவே இல்லை, ஆனால் அங்கே போகிறான். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கடவுளுடைய வேலையை செய்கிற ஊழியக்காரன் அவரை மீறி போகிறான். போனாலும் கர்த்தர் கோவப்பட்டுருக்கணும். கடவுள் கோவப்பட்டு என்ன பண்ணிருக்கணும், இவனை கொண்டிருக்கணும். ஏன்னா அந்த காலத்துலலாம் கடவுள் சொன்னான்னா அப்படி செஞ்சே ஆகணும். ஆனால் அப்படி செய்ய மாட்டேங்கான். இவன்ட்டையும் கடவுள் கிருபை காமிக்காரு. எப்படின்னா, அங்கிட்டாவும் போயிட்டு இருக்கிற அவனுக்கு, அவன் போயிட்டு இருந்த கப்பலில் பிரச்சனை வருது. கப்பலில் சூறாவளி வருது, புயல் வருது, கப்பல் கொந்தளிக்குது. உடனே அங்கே சேர்ந்து நம்ம என்ன செஞ்சோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிரயாசப்படுறாங்க. உடனே யோனா சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் கடவுளுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரன், என்னை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுருங்க, உங்களுக்கு கப்பல் அமைதியாயிரும், கடல் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ கூட நான் நினிவேக்கு போகிறேன்னு சொல்லலை, சாகிறதுக்கு கூட தயாராக இருக்கான், கடலில் குதித்து சாகிறதுக்கு. ஆனால் நினிவேக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. கடவுள் சொன்னது நினிவேக்கு போகணும், இவனுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. எனக்கு இதே ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல ஒரு புறஜாதி மக்கள் அழிய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடவுள் பிரசங்கம் பண்ணதுக்கு ஆள் அமுச்சு விட்டது ஒரு கிருபை, அது ஆச்சரியம். ரெண்டாவது, கீழ்ப்படிய வேண்டிய ஊழியக்காரன் கீழ்ப்படியாமல் போகிறான், அது ஆச்சரியம். மூணாவது, கீழ்ப்படியாமல் போகிற ஊழியக்காரனை கடவுள் தேடி வந்து கீழ்ப்படிய வைக்கிறாரு, அது ஆச்சரியம். எப்படின்னா, இந்த யோனாவை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க. தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அங்கே கடவுள் வசனம் சொல்லுது, ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அவன் விழுந்த உடனே அந்த மீன் வந்து, பெரிய மீன் வந்து திமிங்கலமாக இருக்குன்னு நினைக்கிறேன், வந்து அவனை கவ்விட்டு போயிடுது. ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆக மாட்டேக்கு, வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருக்கான். நீங்கள் சில பேர் யோசிக்கலாம், இதெல்லாம் நடக்கிற காரியமா, 3 நாள் வயிற்றுக்குள்ள இருக்க முடியுமா அப்படின்னு. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா நான் பைபிளை விசுவாசிக்கிறேன். ஏன்னா கடவுளோட வார்த்தை பிழையற்றது, உண்மை மட்டும்தான் பேசும். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. இன்றைக்கி சில சயின்டிஃபிக் எவிடன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 3 நாள் அவனை வயிற்றுக்குள்ள வச்சுட்டு பத்திரமா கொண்டு போய் இந்த மீன் கரையில் கக்குது. எங்கன்னா, நினிவேங்கிற பட்டணத்துக்கு, அவன் போக வேண்டிய பட்டணத்துக்கு போய் கக்குது. இதுவே ஆச்சரியமாக இருக்குது, வியப்பாக இருக்குது, எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லி. இந்த சம்பவத்தை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு ஆச்சரியம். சரி, இந்த நினிவேக்கு போன உடனே அங்கே போயிட்டு அந்த நினிவேல போயிட்டு யோனா பிரசங்கம் பண்ணுறான். என்ன பிரசங்கம் பண்ண தெரியுமா, இன்னும் 40 நாட்கள் செல்லும், அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். அவ்வளோதான், போயிட்டான், கிளம்பிட்டான். இதான் பிரசங்கமே, பைபிள் எழுதப்பட்டது இவ்வளோதான். இன்னும் 40 நாட்கள் செல்லும், அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னன்னா, இவனுக்கு அந்த மக்கள் வந்து ரட்சிக்கப்படக்கூடாது, இந்த மக்கள் வந்து நல்லா இருந்துடக்கூடாது, அழிஞ்சு போகணும்னு மனசு ஆசை. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துனாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவன் மனசு எப்படி இருக்கு பாருங்க. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அந்த மொத்த நாடுமே ரட்சிக்கப்பட்டுருது. விசுவாசிக்கிறாங்க, நம்புகிறாங்க, தங்களை செஞ்ச பாவத்துக்காண்டி மனம் இருந்துறாங்க, திரும்ப கடவுள்கிட்ட வந்துடுறாங்க. எப்படி, ராஜாவிலிருந்து வேலைக்காரங்கள்லேருந்து அந்த ஊரில் உள்ள ஆடு மாடு முதற்கொண்டு ஃபாஸ்டிங் போட்டு மன்னிச்சிருங்க கடவுளேன்னு சொல்லிட்டு கடவுள் மனம் திரும்பிடுறாங்க. இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இந்த மக்கள் மனம் திரும்புகிறாங்க அப்படின்னு. ஆனால் மனம் திரும்புகிறாங்க இல்லைங்க. இதுக்கப்புறம் ஆச்சரியம் இல்லைங்க. இந்த யோனா சொல்கிறான் கடவுள்கிட்ட, எனக்கு தெரியும் ஆண்டவரே,
நான் போய் பிரசங்கம் பண்ணால் அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றும் தண்டிக்க மாட்டீங்க, அவங்களை காப்பாற்றிடுவீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் அந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்க ஊழியக்காரன். இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இப்படிப்பட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு. ஆனால் அவன் சொல்கிறான். இப்படி சொன்ன இந்த ஊழியக்காரன் கடவுள் இன்னொரு கிருபை காமிக்காரு. அது என்ன தெரியுமா? அவன் போயிட்டு இந்த பட்டணத்தை என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு ஊருக்கு வெளியே வந்து உட்காந்து பார்க்குறான். வெயில் அடிக்குது. உடனே கடவுள் வந்து ஒரு செடியை முளைக்க வைக்கிறாரு. செடி முளைச்சி வந்து அந்த வெயிலில் அவனுக்கு நிழலா நிற்குது. திரும்ப மறுநாள் என்ன ஆகுதுன்னா அந்த செடியை பூரா ஒரு பூச்சி வந்து கடிச்சு இல்லாமல் போயிடுது. உடனே அந்த ஊழியக்காரன் கோவப்படுறான். யோனா, நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு நல்ல வெயில் எனக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு, இப்போ திரும்பி காணாமல் போயிட்டே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். உடனே கடவுள் சொல்கிறாரு, ஒரு நாளில் வளர்ந்து பட்டு போன அந்த செடிக்கே நீ இவ்வளோ எரிச்சப்படுறிய, இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க, இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இத்தனை லட்சம் மக்கள் அழிஞ்சு போகிறது எனக்கு எப்படி இருக்கும்? நான் தான் நம்மளை உருவாக்கி படைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு அதோடு முடிஞ்சிருது. ஏன்னா அந்த புத்தகத்துடைய செய்தி என்னென்னா, கடவுள், நான் சொல்லிடுற அந்த கடவுள் எல்லாருக்குமானவர். அவர் யூதன், கிரேக்கன், நினிவேக்காரங்க அப்படிலாம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் சரிசமமாக எல்லாருக்கும் கிருபையை கொடுக்குறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கடவுளை தேட வேண்டும், எல்லாரும் தங்களுடைய பாவத்திலிருந்து மீண்டு வந்து நல்ல வாழ்க்கை வாழணும்னு கடவுள் விரும்புகிறாரு. அதை சொல்ல வர்றதுக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு, பைபிளில் சேர்க்கப்பட்டிருக்குது. அந்த புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கும், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கடவுள். ஒரு மனுஷன் தப்பு பண்ண உடனே அவனுக்கு தீங்கு கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, அவனை பிரச்சனைகளை கொடுத்து, அவனை தண்டித்து அழித்து போகிறது கடவுள் அல்ல. நல்ல கடவுள் அவனை மனம் திரும்பணும், யாராக இருந்தாலும் சரி அவன் மனம் திரும்பி நல்ல வாழ்க்கை வாழணும்னு தான் விரும்புகிறார். ஏன்னா அவன் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ள கடவுள். இதை யோனாவே சொல்லுவார். கடவுள் இன்றைக்கு எல்லாரையும் அழைக்கிறாரு, தன்னிடத்தில் வரணும்னு விரும்புகிறாரு. தன்னிடத்தில் வந்த யாரையும் புறம்பே தள்ளாத கடவுள். அந்த கடவுளை வெளிப்படுத்த வந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை, அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம முழுசாக நம்பும் பொழுது, அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது நம்மளோட வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பான வாழ்க்கையாக மாறும். கடவுளுடைய கருத்தில் இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, அப்படியாட்டு என்ன செய்யுது, இப்படியாட்டு என்ன செய்யுது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கடவுளுடைய கருத்தில் இருக்குது. ஏன்னா இந்த வாழ்க்கையை கொடுத்ததே அவர் தான். அவருக்காக வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இந்த கிருபையுள்ள கடவுளை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். இந்த கிருபையுள்ள கடவுள் நம்மளை ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். எவ்வளோ பாவம் அடைந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் மனம் திரும்பி கடவுளே சொல்லும் பொழுது சமீபத்தில் நிற்காது. இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் நீங்கள் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கரத்தை பிடித்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, உங்களுடைய பிரச்சனை மத்தியில் எப்படிப்பட்ட நீங்கள் விஷயத்தில் கோத்துரு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கையை பிடிச்சி உங்களை மேலே கொண்டு போய் நிறுத்துறதுக்கு, வாழ்க்கையில் சந்தோஷமாக நீங்கள் விரும்புகிற அந்த வாழ்க்கை கொடுக்கறதுக்கு கடவுள் ரெடியாக இருக்கார். நல்ல கடவுள், கிருபையுள்ள கடவுள். அவர் யாரையும் புறம்ப தள்ள மாட்டார். அந்த கடவுளை இயேசுவின் மூலமாக நம்புங்கள். நல்ல வாழ்க்கையை பெற்று சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாய்.